Welcome back to our channel. இது நம்ம Lightroom Master Class சீரிஸோட செகண்ட் வீடியோ, இம்போர்ட்டிங் ஃபோட்டோஸ். லைட்ரூமில் ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணுற விதம் யூசரோட நீடை பொறுத்து மாறும். யூசர் 1 இமேஜை கேப்சர் பண்ணியோ எப்படியோ ஒரு ஃபோட்டோ சோர்ஸ்லேருந்து ஃபோட்டோஸை எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவரோட கம்ப்யூட்டரில் உள்ள இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்தையும் காப்பி பண்ணுறாரு. அடுத்து காப்பி பண்ண எல்லா ஃபோட்டோஸையும் லைட்ரூமுக்கு இம்போர்ட் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸை பண்ணுறாரு. யூசர் 2 இவரும் ஏதாவது ஒரு ஃபோட்டோ சோர்ஸ்லேருந்து ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணி அவரோட இன்டர்னலோ ஹார்ட் டிஸ்க்கு காப்பி பண்ணுறாரு. பட் செலெக்ஷன் ப்ராசஸை எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் மூலமாகவோ இல்லைனா கிளையண்ட் மூலமாகவோ செலக்ட் பண்ணி செலக்டட் ஃபோட்டோஸை மட்டும்தான் லைட்ரூமுக்கு இம்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ரெண்டு யூசர்ஸோட இம்போர்ட்டிங் டைப்ஸில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூசர் 1 கிட்ட இம்போர்ட்க்கு முன்னாடியே எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி இல்லை. பட் யூசர் 2 கிட்ட இம்போர்ட் பண்ணும் போதே எடிட்டிங்கான ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் இம்போர்ட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முதல்ல கேட்லாக் ஒன்று க்ரியேட் பண்ணி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்லாக் ஃபைல்னால் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு லைட்ரூம் கேட்லாக் ஃபைல். வேர்ட் டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் மாதிரியும் ஜேபிஜி பிஎன்ஜி ஃபைல்ஸில் இமேஜஸ் மாதிரியும் இந்த கேட்டலாகில் நம்ம லைட்ரூமுக்கு இம்போர்ட் பண்ணுற ஃபோட்டோஸோட ஃபைல் லொக்கேஷன், ஃபைல் டைப், லைட்ரூம் ஃபோட்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன், லைட்ரூம் இமேஜ் எடிட்டிங் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன அப்படின்னா, இந்த கேட்டலாக் ஃபைலை மட்டும் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபைலை வேறொரு கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணுற நேரம் இந்த ஃபைலோட சேர்த்து அந்த ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கான ஃபோட்டோஸையும் காப்பி பண்ணி சென்ட் பண்ணணும். அதனால தான் இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்கு லைட்ரூமில் எக்ஸ்போர்ட் ஆஸ் கேட்டலாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் கேட்டலாக்கு தேவையான ஃபோட்டோஸை கேட்டலாகோட காப்பி பண்ணி ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் கேட்டலாக். இப்போ நம்ம கேட்டலாக் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் நியூ கேட்டலாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்கள் கேட்டலாக் சேவ் ஆக வேண்டிய ஃபைல் பாத்தை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அதில் நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் நேம் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய கேட்டலாகை மை எடிட்ஸ் _1 அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேட்டலாகை க்ரியேட் பண்ணோன்னே லைட்ரூம் கட் ஆகி ரீலான்ச் ஆகும். இதில் இப்போ நம்ம கேட்டலாக் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேட்டலாகுக்கான ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணணும். ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணுறத 3 டைப்பாக பண்ணுவாங்க. அதில் ஒரு டைப் ஃபைல் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் ஃபோட்டோஸ் கொடுத்து இதிலேருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு முறை இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அது வழியாலையும் உங்களுக்கு இதில் ஃபோட்டோ ஃபைலோட பார்த்து செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியும் உங்களுக்கு ஃபைல்ஸை பண்ணி ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய ஃபைல் பாத் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஃபீவர் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இமேஜ் இல்லாமல் சிம்பிளான ஒரு விண்டோவும் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி இதை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். இந்த ஃபீவர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் நம்ம செலக்ட் பண்ண ஃபைல்ஸோட டோட்டல் ஃபைல் சைஸையும் எத்தனை ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான கவுண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைல் லொக்கேஷன்லேருந்து ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் கிரிட் வியூ. இந்த வியூவை நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக லூப் வியூவுக்கு மாற்றிக்கலாம். இது லூப் வியூ, இது கிரிட் வியூ. இந்த வியூவில் இந்த தம்ப்நெயிலில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மூலமாக தம்ப்நெயிலோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். ஓகே, நம்ம இப்போ நமக்கு தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செலக்ட் பண்ண ஃபோட்டோஸை கேட்லாக்கு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு சில டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை பார்க்க முதல்ல நம்ம இப்போ இம்போர்ட் பாக்ஸில்
லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸோட ஃபைல் லொக்கேஷன், அப்படின்னா ஃப்ரம் ஃபைலை வந்து நம்ம எங்கேருந்து எங்கே கொண்டு போக போகிறோம், ஃப்ரம்லேருந்து டு, அப்போ இதுதான் ஃப்ரம் ஃபைல் லொக்கேஷன் இருக்குது. அப்படியே ரைட் சைட் டாப்பில் இருக்கிறது டு, அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எங்கே வந்து கேட்லாகை, அப்படின்னா கேட்லாக் இருக்கிற அந்த சேவ் ஆகின லொக்கேஷனை தான் இது குறிக்குது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஆப்ஷன் crop as DNG, இது ஃப்ரம்ல இருந்து போகிற ஃபைல்ஸை DNG ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்ணி ஒரு கொப்பியை 2க்கு அனுப்பி வைக்கும், அப்படின்னா கேட்லாக்கு இம்போர்ட் பண்ணும். செகண்ட் ஆப்ஷன் கொப்பி, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸை ஃபார்மேட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணாமல் வேற ஒரு லொக்கேஷனுக்கு கொப்பி பண்ணி கேட்லாக்கு இம்போர்ட் பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷன் மூவ், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸை எங்கே சேவ் பண்ண வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு ஃபைலை மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் add, இந்த ஆப்ஷன் மற்ற 3 ஆப்ஷன் மாதிரி இல்லாமல் ஃபோட்டோஸோட லொக்கேஷன்லேயே தான் ஃபோட்டோஸ் இருக்கும், ஆனால் இந்த ஃபோட்டோஸ் வந்து கேட்லாகோட லிங்க் ஆகியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்ண இந்த ஃபோட்டோஸை நம்ம இங்கே இந்த கேப்சர் டைம், ஃபைல் நேம், ஃபைல் டைப், மீடியா டைப், செக் ஸ்டேட்டஸ் மாதிரியான இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணிக்க முடியும். இதில் இந்த இப்போ செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னா இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அன்செக் பண்ணிக்குவோம். இதில் இப்போ நம்ம செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபைல் இப்படி நம்ம செக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் இப்படி அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரியான செக்கிங்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பிக்சர்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி இம்போர்ட் பண்ணும்போது ஃபைல் ஹேண்டலிங், அப்ளை டியூரிங் இம்போர்ட்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் இந்த பில்ட் ஸ்மார்ட் ப்ரிவியூஸை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டோன்ட் இம்போர்ட் சஸ்பெக்டட் டூப்ளிகேட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எம்பெடட் அண்ட் சைட்ஸ்காரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த டோன்ட் இம்போர்ட் சஸ்பெக்டட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் லொக்கேஷனில் நம்மளோட ஒரு ரோ இமேஜஸோட இன்னொரு டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த கேட்லாக்கு இம்போர்ட் பண்ணுற நேரம் அந்த மாதிரியான டூப்ளிகேட்ஸை காப்பி பண்ண விடாது. இதில் எம்பெடட் அண்ட் சைட்ஸ்காரை பற்றி நம்ம முன்னுக்கு பார்க்கலாம். இந்த மேக் அ செகண்ட் காப்பி டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இந்த add ஆப்ஷனுக்கு மட்டும் ஷோ ஆகாது, மூவில் ஷோ ஆகும், காப்பி மற்ற 3லையும் ஷோ ஆகும். ஆனால் இந்த add ஆப்ஷனில் மட்டும் இந்த மேக் அ செகண்ட் காப்பி ஷோ ஆகாது. இந்த add to collection அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெவலப் செட்டிங், இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற நேரமே இதில் ப்ரீசெட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணலாம். அடுத்து மெட்டா டேட்டா, இதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோ ஒன்று நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி. இந்த ஃபோட்டோஸை இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் இம்போர்ட்டில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருப்பேன். நான் ஏன் சைட்ஸ்கார் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு, இதில் எடிட்டை கிளிக் பண்ணி அதில் உள்ள கேட்லாக் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேட்லாக் செட்டிங்ஸில் மெட்டா டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக்கலி ரைட் சேஞ்சஸ் இன்டு XMP இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் லூப் வியூவை நான் ஓப்பன் பண்ணி இதை இப்போ நான் டெவலப்பை ஓப்பன் பண்ணுறேன். டெமோஸ்ட்ரேஷனுக்காக நான் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன். பட் இந்த டெவலப் மாடியூலுக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது, ஸோ டோன்ட் வரி. இந்த பிக்சரை இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா லைட்ரூமில் பண்ண சேஞ்சஸ் அப்படியே இங்கே ஃபோட்டோஷாப்பில் உள்ள கேமரா ரோக்கு அப்ளை ஆகியிருக்கு. நாம் லைட்ரூமில் பண்ண அதே சேஞ்சஸ். ஏன் எம்பெடட் அண்ட் சைட்ஸ்கார் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னு, ஏன்னா நம்ம இந்த ஆப்ஷனை பண்ணாட்டி இந்த ரோ ஃபைலோட லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு XMP ஃபைல் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த XMP ஃபைல் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபோட்டோஷாப்க்கு கொண்டு போகுது.
இந்த வீடியோ உங்களோட இம்போர்ட்டிங் ஃபோட்டோஸ் ப்ராசஸை கிளியர் பண்ணி இருக்கும். உங்களுக்கு இது சம்பந்தமான வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தமிழ் டெக் கான்டென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கவினாத் ஃப்ரம் தமிழ் டெக் கான்டென்ட். தேங்க்யூ.